ஹாய் ஹலோ எவ்ரிவன். கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கும். இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு நினச்ச இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி கொடுத்துருக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு அழைக்கக்கூடிய ஐசிஜே. சவுத் ஆப்பிரிக்காவின் ஜெனோசைட் கேஸுக்கு ஐசிஜே சொல்லியிருப்பது என்ன அப்படின்னு இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து மால்டிவ்ஸ் அனுப்பிய வாழ்த்து. இவங்க வாழ்த்து இப்போ யார் கேட்டா ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் இவங்க வாழ்த்துக்கு தக் ரிப்ளைவா நம்ம இந்தியன் நேவி சீஃப் ஹரிகுமார் அவர்கள் ஒரு ரிப்ளை மெசேஜ் கொடுத்திருக்காரு. அது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்தியாவை பிரைஸ் பண்ணிய புட்டின், ஜெர்மனி மூலமா லீக் ஆன டாக்குமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா உறுதியாகிட்டு வரதை டீட்டெயிலா நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோல இது போன்ற பல செய்திகளும் இருக்கு. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாம முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் நியூஸ், டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் குளோபல் நியூஸ் இதை கலந்துரையாடுவோம். இதுல ஆர்வமுள்ள நேயர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வர காணொலிகளை பார்த்து என்ஜாய் பண்ணி அப்டேட் ஆயிருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். முதல் செய்தியா நம்ம இந்தியாவின் செய்தி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடலாம். இந்தியாவின் 75வது குடியரசு தினத்திற்கு மால்டிவ்ஸின் பிரசிடென்ட் மொய்சு அவர்கள் நமக்கு வாழ்த்து தெரிவித்திருக்காரு. இந்த வாழ்த்தானது தனித்தனியே நம்ம மதிப்பிற்குரிய பிரசிடென்ட் முர்மு அவர்களுக்கும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி அவங்களுக்கும் இண்டிவிஜுவலா அனுப்பப்பட்டிருக்கு. நீங்களே இந்தியா அவுட்டுங்கிற பாலிசியை பயன்படுத்துற ஆளு, இந்தியா வேணாம் சைனா போதும், சைனாவின் கைப்பகையை செயல்படுறீங்க, இந்தியாவுக்கு எதிராக சைனாவின் ஸ்பை வெசலும் உங்க நாட்டில் நிறுத்த அனுமதிக்கிறீங்க, எங்க மிலிட்ரியை வெளியே போக சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு நீங்க இரு நாட்டுக்கும் இடையே நல்லிணக்கம், புரிந்துணர்வு, பழமை வாய்ந்த நல்ல நட்புன்னு கமெண்ட் பண்ணி வாழ்த்து தெரிவிக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல மிஸ்டர் மொய்சு அவர்களே. இந்தியாவுடன் ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு வெகு குறுகிய காலத்திலே இப்படி ஒரு முரண்பட்ட பதிவு பண்றது சற்று வியப்பா இருந்தாலுமே ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். ஆனா என்னதான் நீங்க இந்தியாவுக்கு சோப்பு போட்டாலும் இந்தியா நாங்க ஒரு கை உங்களை பார்க்காம விட மாட்டோம் அப்படின்னு தான் இந்தியா நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70 வீரர்கள், 228 மெரிடைம் பேட்ரோல் இன்க்ளூடிங் டவுனியர் ஏர்கிராஃப்ட் அண்ட் 2 HAL Duru ஹெலிகாப்டர் மால்டிவ்ஸின் சேஃப்டிக்காக மால்டிவ்ஸ்ல நம்ம இந்தியாவால் நிறுத்தப்பட்டது. இதை 2 மாசத்துக்குள்ள நீங்க காலி பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க மிஸ்டர் மதிப்பிற்குரிய மொய்சு அவர்கள். ஆனா இப்ப இந்தியன் நேவி சீஃப் ஹரிகுமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் புல் அவுட் பண்ண முடியாது, ஆனதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க வீரர்கள் நீங்க சொன்ன கெடுவுக்கு பின்பும் அங்கதான் நிக்க போறாங்க அப்படின்னு சாலிடா சொல்லியிருக்காரு. ஆனதை பாத்துக்கலாம் வாயா அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம இந்தியா மால்டிவ்ஸ்க்கு எதிராக இப்ப ஸ்டாண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பிரம்மோஸ்ல மிகப்பெரிய சேஞ்ச் கொண்டு வர போறாங்க நம்ம இந்தியா. பிரம்மோஸ் நமக்கு தெரியும், இந்தியா ரஷ்யா கூட்டணியில உருவான உலகத்தரம் வாய்ந்த நவீன ஏவுகணை. இந்தியாவின் பிரம்மபுத்திரா நதியும் ரஷ்யாவின் மாஸ்கோ நதியின் நினைவாக இந்த பிரம்மோஸ்ங்கிற பேர் இரு நாட்டு உருவாக்கத்திற்கும் பெயரா வைக்கப்பட்டது. இதை உருவாக்கியதில் இருந்து பல கட்டுப்பாட்டுக்குள் உட்பட்டு தான் நம்ம இந்தியாவின் DRDO இதை மேம்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. MTCRங்கிற மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிமெண்ட்டுக்கு கீழ் முதல் பேஸ் வேரியண்டா ஸ்டாண்டர்ட் பிரம்மோஸ், அதாவது 290 கிலோமீட்டர் ரேஞ்சில் உருவாக்கணும். தென் 2014 இதே MTCRல ஒரு உறுப்பினரா மாறி 450 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் நாம பிரம்மோஸ் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ER வேரியண்டா நம்ம உருவாக்கணும். இப்போ என்னன்னா 450 கிலோமீட்டர் ரேஞ்சை தொடர்ந்து இதே பிரம்மோஸை இன்னும் கூடுதல் ரேஞ்சில் உருவாக்கி இருப்பதா நம்ம தகுந்த வட்டாரங்கள் நமக்கு சொல்லியிருக்கு. இதோட ரேஞ்ச் அப்படி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுமார் 800 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, 800 கிலோமீட்டர். நம்ம DRDO அறிவித்த மிசைல் டெஸ்ட்டுக்கான நோட்டமின் ரேஞ்ச் 900 கிலோமீட்டர். அண்ட் இந்த நோட்டமையும் கரண்டாக நம்ம DRDO செய்யும் பிரம்மோஸின் எக்ஸ்டெண்டட் ரேஞ்சுக்கான ஹார்ட்வேர் அப்டேட் அண்ட் ஃபியூல் ஸ்பெகுலேஷனை வச்சு பார்க்கும்போது இந்த நோட்டம் கண்டிப்பாக பிரம்மோஸுக்கான நோட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு தெரிய வந்தது. ஸோ இது நம்ம எதிரி நாடுகளுக்கு மரண பயத்தை காமிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, பிரம்மோஸ்ங்கிறது ஒரு சூப்பர் சானிக் க்ரூஸ் மிசைல். அண்ட் இதோட டிட்டோ மாடலை ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்தியது போரல. மேற்குலக ஏர் டிஃபென்ஸ்னால கூட தடுக்க முடியலன்னு ஜெலன்ஸ்கி சொன்ன கதையை நம்ம ஆயுதம் அறிவும் சேனல்ல ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ இப்படிப்பட்ட இன்டர்செப்ட் பண்ண கடினமா இருக்கக்கூடிய மிசைலின் ரேஞ்சை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றது மூலியமா அது சைனா போன்ற நம்ம எதிரி நாடுகளுக்கு தலைவலிக்கு மேல் தலைவலியா இருக்கும் அப்படின்னு சொன்னா கூட பொருந்தாது. பாகிஸ்தான் அவங்கள விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க 450 கிலோமீட்டர் பிரம்மோஸ் டெஸ்ட் பண்ணதுக்கே உலகரங்களை பயந்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஆளுங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லணும்னா இனிமேட்டு பாகிஸ்தான்லாம் தூங்க மாட்டாங்க, அவ்வளோதான், அவங்க கதை முடிஞ்சுது. அண்ட் இந்த ரேஞ்ச் அப்கிரேடேஷன் கூடவே இன்னொரு அசத்தலான செய்தி என்னன்னா, இந்தியா ரஷ்யா அப்படிங்கிற கலப்பில் உருவான பிரம்மோஸுக்கு நாம ரஷ்யாவின் டிபெண்டன்சில இருந்தோம். எதற்கு அப்படின்னா ஃபியூயலுக்கு. ஆனால் அந்த நிலை இப்போ மாறி இருக்கு. அதாவது பிரம்மோஸ் அப்படிங்கிறது ராம்ஜெட் இன்ஜின்கிற இன்ஜின் வேரியண்ட்டை அடிப்படையாக கொண்டு இயங்கும் ஒரு மிசைல். இந்த ராம்ஜெட் இன்ஜினுக்கு ஃபியூலுங்கிறது ரஷ்யாவின் லிக்விட் ஃபியூலே ஆதாரமாக இருந்தது. டிபெண்டன்சி ரஷ்யாவாக இருந்தது. ரஷ்யா தான் நம்ம ஃபியூல் தரும். அது நாம உருவாக்கினாலுமே அதற்கான ஃபியூல் எங்கிருந்து வரும்? ரஷ்யால இருந்து தான் வரும். ஸோ இப்படி ஒரு டிபெண்டன்சி நிலை நமக்கு இருந்தது. ஆனால் இப்போ ஃபியூலுங்கிற டிபெண்டன்சி இஸ் நோ மோர். ஏன்னா இந்தியாவே இண்டிஜினியஸாக ராம்ஜெட் இன்ஜினுக்கு இண்டிஜினியஸ் ஃபியூலை உருவாக்கி இருக்கு. அண்ட் இதற்கான கிரவுண்ட் டெஸ்டிங்கும் இப்போ தொடங்கியாச்சு அப்படின்னு DRDO அண்ட் மெட்டீரியல் தரப்புல இருந்து இப்போ செய்தி வந்திருக்கு. இந்த எக்ஸ்டென்சிவ் ரேஞ்ச் அண்ட் இண்டிஜினியஸ் ஃபியூல் அப்படிங்கிறது நம்ம கடற்படை ராணுவத்திற்கு புது தெம்ப கொடுத்திருக்கு.
இருக்கு. முக்கியமா இனிமே நாம உருவாக்குற பிரம்மோஸுக்கான ஃபியூயலுக்கு ரஷ்யாவின் டிபெண்டன்சி தேவையே இருக்காது. இது ஏற்றுமதியில எது மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிலிப்பைன்ஸுக்கெல்லாம் நம்ம பிரம்மோஸ் ஏற்றுமதி பண்ணோம். அதற்கெல்லாம் நம்ம டிபெண்டன்சியா இருந்தது ரஷ்யா தான், ஃபியூயலுங்கிற டிபெண்டன்சி. ஸோ அதில் கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா நாம தான் பிலிப்பைன்ஸ் கிட்ட வந்து ரீசன் சொல்லிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இனிமேல் அப்படி ஒரு நிலைமை, அதாவது டிபெண்டன்சி டைம் அப்படிங்கிறது நமக்கு குறையும். பிரம்மோஸ் ஏற்றுமதியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த ரேஞ்ச் அப்கிரேடேஷன் அண்ட் இந்த இண்டிஜினியஸ் ஃபியூயல் அப்படிங்கிறது. நம்ம மதிப்பிற்குரிய புட்டின் கலினின்கிராட்ல நடந்த ரஷ்யன் ஸ்டூடெண்ட்ஸ் டேல கலந்துக்கிட்டு இந்தியாவை மெச்சியும் பாராட்டியும் பேசியிருக்கிறாரு. ரஷ்யா இந்தியாவை எப்பயுமே நம்பும், இந்தியா ரஷ்யாவை எப்பயுமே ஏமாத்தாது அப்படின்னு அடிச்சு சொல்லியிருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் எந்த நாடாவது இந்த நாடு நம்மளை ஏமாத்தாது அப்படின்னு சொல்லுமா ஃப்ரெண்ட்ஸ்? அதுவும் இப்போ இருக்கும் உலக அரசியல் சூழல்ல இன்னைக்கு நட்பா இருப்பாங்க, அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா தங்களுடைய எம்பசியை க்ளோஸ் பண்ணிப்பாங்க, மாற்றி மாற்றி மிசைல் எல்லாம் போட்டு அடிச்சுப்பாங்க. நான் யாரை சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட காலத்தில் ரஷ்யா போன்ற சுப்ரீம் பவரான நாடுகள் ரஷ்யா கேண்ட்ரில இந்தியா அப்படின்னு சொல்றது சும்மா ஒரு மேடை பேச்சுக்கு சொல்ற மாதிரியா நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா நம்ம ஏன் நம்பலாம் அப்படின்னு புட்டின் ரொம்ப டெக்னிக்கலா அந்த ஸ்பீச்ல சொல்லியிருக்கிறாரு. இந்தியா 1.5 பில்லியன் பாப்புலேஷன் கொண்ட மிகப்பெரிய மார்க்கெட் அண்ட் எக்கனாமி கொண்ட ஒரு நாடு. அவங்களுடைய இண்டிபெண்டன்ட் ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒன்றாக இருக்கு. பல சமயத்திலும் அவங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. கனடா விவகாரமாக இருந்தாலும் சரி, ரஷ்யா உக்ரைன் போர்லையும் சரி, பெரிய அளவுக்கு இம்பாக்ட், அதாவது ப்ரெஷர் கொடுத்தாலும் அவங்க வளையாம நிற்கிறது இன்னைக்கு தேதியில ரொம்ப ஒரு அசத்தியமானது. கண்டிப்பா ரஷ்யாவை வச்சு இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் இந்தியா கேம் பிளே பண்ணாது, இந்தியாவை வச்சு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல கேம் பண்ணவும் முடியாது அப்படின்னு புட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இதற்கான காரணமாக அவர் பார்ப்பது இந்தியாவின் ஃபாரின் பாலிசி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஃபாரின் பாலிசி புட்டினை ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இது போக புட்டின் இந்தியா உலக அளவுல பொருளாதாரத்துல பல நாட்டையும் பின்னுக்கு தள்ளி முன்னேறும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாடு. நம்ம மதிப்பிற்குரிய பிரதமர் மோடிக்கு கீழ் இந்தியா வேகமா வளர்வதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு புட்டின் சொல்லியிருக்கிறாரு. இது இல்லாமல் இந்தியா மேலே இருக்கும் நம்பிக்கையின் காரணமாக தான் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவில் அதிகமாக முதலீடு செய்யும் நாடுகளை ரஷ்யா முதலிடம் பிடிக்குது. தொடர்ந்து நாங்கள் இந்தியா மேலே இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதற்கு காரணம் மோடிக்கு கீழ் இருக்கும் இந்தியாவின் வளர்ச்சி அப்படின்னு புட்டின் பிரைஸ் பண்ணி பேசியிருக்கிறாரு. கடைசி இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இது நான் பேச்சுக்காகவோ ஸ்டேட்மெண்ட்டுக்காகவோ சொல்லலை. உண்மையாலுமே இந்தியாவுடன் இந்த ரஷ்யா நீண்ட கால திட்டத்தில் செயல்பட பல வாய்ப்புகளை எதிர்பார்த்துக்கிட்டும் உருவாக்கிட்டும் இருக்கு. நாங்கள் இந்தியாவுடன் லாங் டேர்ம் பிளான்ல செயல்பட ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறோம் அப்படின்னு புட்டின் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாடு வளர்ச்சி அடையுதுன்னு சொல்ல இதுக்கு மேல ஒரு சிறந்த உதாரணமா என்னவா இருக்க முடியும்? சரி, நம்மளை பற்றி நாமளே சொன்னால் அது தற்பெருமைன்னு சொல்லலாம். நம்மளை பற்றி ஒரு வளர்ந்த நாடு சொல்லுதுன்னா அதை நம்ம என்னென்ன சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்கள். ஆனால் சில பேர் இருப்பாங்க, இந்தியாவில் இன்ஃப்ளேஷன், விலைவாசி, இந்தியா அதை இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஓப்பனாக உலக அளவில் பார்த்தா நம்ம எல்லாமே எவ்வளோ மேலே இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம நாட்டு குடியரசு தின விழாவிற்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்த பிரான்ஸ் எடுத்துக்கோங்க. அவங்க நாட்டில் எவ்வளோ பிரச்சனை, ஃபார்மர் ப்ரொடெஸ்ட், பென்ஷன் ப்ரொடெஸ்ட், இமிகிரேஷன் இஷ்யூ, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு அவங்க பொருளாதாரமே ஒரு வருஷமாக சரிவு நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி பல வளர்ந்த நாடுகளும் தத்தளிச்சு இருக்கும்போது நம்மள அப்படியே கொஞ்சம் பாருங்க, ரொம்ப சேஃபா இருக்கிறோம். நம்மளுடைய ஜிடிபியா இருக்கட்டும் இல்ல குளோபல் எக்கனாமியா இருக்கட்டும், நம்மளுடைய பங்கு அது உயர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே ரொம்ப சேஃபா இருக்கிறோம் அப்படிங்கறதுல ரொம்ப தைரியமாவே சொல்லலாம். அடுத்ததா டர்க்கி அவங்களோட பாராளுமன்றத்தில் இதற்கான அனுமதியை வாங்கிட்டாங்க. அதனால இனிமே டர்க்கினால ஸ்வீடன் நாட்டோல இணையறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதற்கு கைமாற டர்க்கிக்கு அமெரிக்கா தன்னோட F-16 ஃபால்கன் ரக ஃபைட்டர் ஜெட் எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்க. இதற்கான ப்ராசஸ் செனட்ல ஏற்கனவே தொடங்கியாச்சு. ஏன்னா டீல ஸ்வீடனுக்கு F-16 அப்படிங்கிறது தானே இருந்துச்சு. ஸோ இப்போ அதற்கான ப்ராசஸ் அமெரிக்கா சைட்ல இருந்தும் தொடங்கியாச்சு. சரி, அப்ப இனிமே ஸ்வீடன் நாட்டோல ஜாயின் பண்ணிடுமா அப்படின்னு பார்த்தா அங்கதான் திடீர் திருப்பமா ப்ரோ ரஷ்யனான ஹங்கேரி வந்து ஒரு முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பின்லாந்துக்கு அடுத்தது ஸ்வீடன் இருக்கு. ஸோ ஸ்வீடனும் இப்ப நாட்டோல இணைஞ்சிருச்சுன்னா ரஷ்யாவிற்கு ஒருத்தலா இருக்கும். சோ இதனால இது வரைக்கும் டர்க்கியை வச்சு கேம் பிளே பண்ணிட்டு இருந்த ரஷ்யா இப்ப ஹங்கேரியை வச்சு கேம் பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் டர்க்கி இது மாதிரி ஒத்துப்பாங்க அப்படின்னு ரஷ்யா எதிர்பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. பட் கண்டிப்பா பேக்கப் பிளான், எப்போ வந்து ஹங்கேரியில் ஆட்சி மாற்றம் வந்து ப்ரோ ரஷ்யன் வந்தாங்களோ அப்பவே ஹங்கேரி ஒரு பேக்கப்பா ரஷ்யா வச்சுக்கிட்டாங்க. இப்ப அந்த ஒரு கேம் பிளான் தான் இப்போ போகிட்டு இருக்கு. அதாவது என்னதான் இங்க ஹங்கேரியன் ஆளும் கட்சி இங்க அனுமதிச்சாலும் அவங்களோட பாராளுமன்றத்தில் இதற்கான வாக்கெடுப்பு இருக்கும்போது அங்க தொடர்ந்து எதிர்ப்பு வந்துகிட்டே இருக்கு. இதனால ஹங்கேரி சைட்ல இருந்து ஃபுல் ஃபிளெஜ்டா ஸ்வீடனுக்கு அப்ரூவல் கொடுக்க முடியல. இதனால ஸ்வீடனும் இப்ப நாட்டோல ஜாயின் பண்ண முடியாம வருத்தத்துல இருக்கு. நெக்ஸ்ட் பிளாக் ராக் மாதிரியே பிளாக் ஜாக்குங்கிற ஒரு குரூப் இருக்கு. இவங்க என்னன்னா நெட்வொர்க்கிங் அண்ட் ஹேக்கிங் குரூப். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரஷ்யாவின் மிசைல்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதோட பொசிஷன், சைட் கோட்ஸ் போன்றவற்றை ரஷ்யாவின் சிஸ்டம்ல இருந்து ஹேக் செஞ்சு உக்ரைனுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த செயலின் வெளிப்பாட கூட நாம இந்த ரீசெண்டா IL-76 விமானம் தாக்குதல் உட்படுத்தப்பட்டதுல இதை நாம கூட எடுத்துக்கலாம். ஆனா பிளாக் ஜாக் செஞ்ச ஹேக்கிங் ரஷ்யாவுக்கு தெரிய வந்த பிறகு ரஷ்யா தன்னோட மிசைல்ஸ் அண்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இதெல்லாம் டக்குன்னு ரீலோகேட் பண்ண வேலையில இறங்கிட்டாங்க. அண்ட் இதே வேலையை உக்ரைன் மேல ஏற்கனவே ரஷ்யா நிகழ்த்தி இருக்கிறாங்க, செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ரஷ்யாவின் அட்வான்ஸ்மெண்ட்டை நம்ம
நமக்கு காமிச்சிருக்கு. அண்ட் இப்போ ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, ரஷ்யா திடீர்னு தன்னோட ஒரு செட் ஆஃப் மிசைல்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டா நேரா கலினின்கிராட்ல போய் பொசிஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. திடீர்னு கலினின்கிராடுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, நாட்டோ விசஸ் ரஷ்யா இந்த பாயிண்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. ஸோ அந்த ஒரு குறிப்பீட்டிலையும் இங்க வந்து ரஷ்யா ஃபர்ஸ்ட் தன்னோட மிசைல்ஸை பிளேஸ் பண்ணுவாங்க. ரஷ்யா பிளேஸ் பண்ண உடனே லாட்வியா, லித்துவேனியா போன்ற அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகள் பயந்துட்டு நாட்டோல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நாட்டோவும் தன்னோட மிசைல்ஸ் எல்லாம் பொசிஷன் பண்ணுவாங்க. இப்படியே ஒரு லென்த்தியா போய் நாட்டோ விசஸ் ரஷ்யாவா முடியும். அண்ட் தென் இது வேர்ல்டு வார் 3 முடியும் அப்படின்னு ஊடகத்தால் லீக் செஞ்ச டாக்குமெண்ட் நான் இங்க மீண்டும் குறிப்பிடுறேன். ஸோ இதுல ஆரம்ப கட்டமா ரஷ்யா தன்னோட மிசைல்ஸ் அண்ட் ஒரு செட் ஆஃப் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் கலினின்கிராட்ல பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னது இப்ப ரஷ்யா பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி IL-76 விமானம் உக்ரைனால் சுட்டு வீழ்த்தப்பட்டது இல்ல. அதற்கு ஃபர்ஸ்ட் உக்ரைன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதுல S-300 மிசைல் சிஸ்டம் இருந்துச்சு. அதோடைய சிக்னல் மூலமா தான் நாங்க ட்ராக் பண்ணி IL-76 அழிச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ரஷ்யா அப்ப என்ன சொல்லியிருந்தாங்க, S-300 மிசைல்லாம் இல்லை, அதில் உங்களுடைய பிரிசனர்ஸ் தான் இருந்தாங்க, பிரிசனர் ஸ்வாப்புக்காக நாங்கள் கொண்டு போயிட்டு இருந்தோம், அதை தான் நீங்கள் அழிச்சிருக்கிறீங்க அப்படின்னு ரஷ்யா சொன்னாங்க. இது அப்படியே இப்படி அப்படின்னு கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ரஷ்யாவின் பிரசிடென்ட் அண்ட் ரஷ்யா சார்பாக இருக்கும் ஆளுங்க எல்லாம் சேர்ந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதில் பீப்புள்ஸ் தான் இருந்தாங்க, அதற்கான ஃபுட்டேஜ் இந்த பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு ஏர் டிஃபென்ஸ் மிசைலால் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ரஷ்யா சார்பாக சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் நல்ல பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாங்க. இது வந்து ஒன்னா அமெரிக்கன் மேட் பேட்ரியாட்டா இருக்கணும், இல்லைன்னா ஜெர்மன் மேட் ஐரிஸ்-T மிசைலா இருக்கணும், இல்லைன்னா பிரான்சின் ஸ்கால்ப் மிசைலா இருக்கணும். இந்த 3 மிசைல் ஏதோ ஒன்னதான் உக்ரைன் கண்டிப்பா யூஸ் பண்ணி இந்த IL-76 விமானத்தை அழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லையே, அவங்க வந்து மிசைல் நீங்க கொண்டு போனீங்க, அதோடைய சிக்னல் வச்சுதான் நாங்க அழிச்சோன்னு சொன்னாங்களே அப்படின்னு கேட்டா, இல்ல புரியாம பேசுறாங்க அப்படின்னு சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டாரு புட்டின். ஆனா நீங்க இந்த ஃபுட்டேஜை பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிரிசனர்ஸ் தான் அதுல போறாங்க. அந்த ஃபுட்டேஜை நான் உங்களுக்கு பிளே பண்றேன் பாருங்க. கண்டிப்பா இதுல பிரிசனர்ஸ் தான் போயிருக்காங்க. இந்த மிசைல் சிஸ்டம் போன மாதிரியும் இந்த ஃபுட்டேஜை பாக்குற வரைக்கும் நமக்கு தெரியல. இந்த ஃபுட்டேஜ் அடிப்படையா வச்சு பார்க்கும்போது ரஷ்யா சொல்றதுதான் உண்மைங்கிற மாதிரி தெரியுது. பட் இங்க என்ன ஒண்ணுனா, IL-76 வீழ்த்தப்பட்டிருக்கு. இதற்கு ரஷ்யா சார்பா IL-76 வீழ்த்தப்பட்டது அதை அவங்க பெரிய கன்சர்னா எடுக்கல. இது வந்து அமெரிக்காவின் மிசைலோ, ஜெர்மனியின் மிசைலோ, இல்ல பிரான்சின் மிசைலோ வச்சுதான் தாக்கப்பட்டிருக்கு. அப்பனா அவங்க மிசைல் கொண்டு தாக்கப்பட்டிருக்குன்னு அவங்க வார்ல இன்வால்வ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தான் ரஷ்யா சார்பா பெரிய கன்சர்னா பார்க்கப்படுது. ஸோ இதற்கு ரஷ்யா நாங்க கண்டிப்பா பழிக்குவாங்க. எந்த நாட்டு மிசைல் எங்களுக்கு 3ல தெரிய வரல, பட் நாங்க அதை கன்க்ளூட் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா அந்த நாடு காப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி புட்டின் அவர்களே டைரக்டா த்ரெட் கொடுத்திருக்காரு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது ஒரு அப்டேட். இதுக்கு அடுத்தது நம்ம நேரா மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு போயிடலாம். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு. கத்தார், ஈஜிப்ட், மொசாடின் தலைவர் அண்ட் US சார்பா யூரோப்ல ஒரு கூட்டம் நடத்தப்படுது. இந்த கூட்டம் இப்ப எதற்கு அப்படின்னா, அடுத்த சீஸ்ஃபயர் அண்ட் பிரிசனர் எக்ஸ்சேஞ்சுக்கான ஒரு இனிஷியல் டாக்கா அங்க இருக்க போகுது, யூரோப்ல வச்சு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்ப செய்தி வந்திருக்கு. அண்ட் இதே கத்தார், ஈஜிப்ட், US தான் சீஸ்ஃபயர் அண்ட் பிரிசனர் எக்ஸ்சேஞ்சுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் சீஸ்ஃபயர் அண்ட் பிரிசனர் எக்ஸ்சேஞ்சுக்கு உட்கார வச்ச நாடு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க செய்தி. ஸோ மீண்டும் இதே கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு, இன்க்ளூடிங் மொசாடின் ஹெட். ஸோ ஏதோ ஒரு நல்லது நடந்தா சரிதான். அந்த இதற்கு மத்தியில் ICJ வேற தன்னுடைய ரூல்ஸ் அண்ட் தன்னுடைய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ப்ரெஷரை இப்போ இஸ்ரேல் மேலே போட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ICJல சவுத் ஆப்பிரிக்கா முதல் நாடா இஸ்ரேல் இனப்படுகொலையை காசால நடத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேஸ் போட்டு இதை அவசர வழக்கா எடுத்து விசாரிக்க வேண்டும்னு டிசம்பர் 29, 2023 ஒரு கேஸை தாக்கல் பண்ணாங்க. இதற்கு இஸ்ரேல் கசாமுசான்னு சவுத் ஆப்பிரிக்காவை வசப்பாட்டினாங்க. பட் அதெல்லாம் காதல வாங்காம இந்த மீன் டைம் சவுத் ஆப்பிரிக்கா பல எவிடன்ஸையும் இஸ்ரேலுக்கு எதிராக ICJல சப்மிட் பண்றாங்க. இப்படி சப்மிட் பண்ண எவிடன்ஸ் எல்லாமே சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் கலெக்ட் பண்ணதா அப்படின்னு பார்த்தா இல்ல. சவுத் ஆப்பிரிக்காவுடன் பல நாடுகளும், ஃபார் எக்ஸாம்பிள் ஈரானை சொல்லலாம், அது மாதிரி பல நாடுகளும் அவங்க திரட்டின ஆதாரத்தையும் சவுத் ஆப்பிரிக்காட்ட கொடுத்து இந்த இதையும் சேர்த்து அனுப்பு அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணது. ஸோ நேற்று இந்த கேஸ் ICJக்கு வந்து விசாரணை நடத்தப்பட்டது. இதுல முதற்கட்டமா 6 தீர்ப்புகள் இஸ்ரேலுக்கு கொடுக்குறாங்க. அதாவது இந்த 6 தீர்ப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் தீர்ப்பு, காசால நடக்கும் இனப்படுகொலை உடனடியாக தடுக்கப்பட வேண்டும். இப்ப இந்த கோர்ட் இனப்படுகொலை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தும் மூலமா இஸ்ரேல் இனப்படுகொலை தான் இந்த காசால நடத்தது அப்படிங்கறது ICJ தீர்க்கமா நம்புது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இல்லைன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க, எந்த ஆதாரமும் இல்லாம ஜஸ்ட் அப்படியே இஸ்ரேல் ஜெனோசைட் பண்ணுது அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. இரண்டாவது தீர்ப்பு, IDF மிலிட்டரி ஆபரேஷன்ல பல வார் கிரைம் பண்ணிருக்காங்க, பண்ணதுக்கான கன்ஃபார்ம்டு எவிடன்ஸ் எங்க கிட்ட இருப்பதாகவும் இப்ப ICJ சொல்லியிருக்காங்க. இந்த IDF படையை இஸ்ரேல் கட்டுப்படுத்தணும், வார் கிரைம் பண்றதுல இருந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு இரண்டாவது தீர்ப்பு வந்திருக்கு. மூணாவது தீர்ப்பு என்னன்னா, இரண்டாவது தீர்ப்புல IDF படையில இருந்து வார் கிரைம் நடத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி வார் கிரைம் பண்ணவங்க மீது இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அவங்க மீது குற்றம் உறுதி செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அப்படி வழங்கப்பட்ட தண்டனையை டாக்குமெண்டேஷன் பண்ணணும், இதற்கான தனிப்படை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மூணாவது தீர்ப்பு. நாலாவது தீர்ப்பு என்னன்னா, மனிதாபிமான உதவிகள், ஹியூமனிடேரியன் எய்ட், இது காசா மக்களுக்கு தடுக்கப்படாமல் இருக்கணும். இந்த இன்டர்நெட் பிளாக் பண்றது, தண்ணி தரமாட்டேன், பெட்ரோல் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பிளாக் பண்றது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு மனிதாபிமான உதவிகள் தரணும், தரதை யாரும் தடுக்கக்கூடாது
தேதி இஸ்ரேலுக்கு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கு. 5வது தீர்ப்பு, இஸ்ரேல் பண்ண ஜெனோசைட் அண்ட் அதற்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர்டர் எல்லாமே இஸ்ரேல் சைட்ல இருந்து தான் வந்திருக்கும். இஸ்ரேல் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதை எவிடன்ஸை நாங்கள் எடுத்துக்கிறோம், எக்காரணத்தை கொண்டும் அதை இஸ்ரேல் அழிக்கக்கூடாது, அதை ப்ரிசர்வ் பண்ணணும். நாங்கள் நெக்ஸ்ட் ஹியரிங்கில் கேட்டோம்னா இஸ்ரேல் சார்பாக அது எங்ககிட்ட வரணும், அதை யாரும் டெலீட் பண்ணக்கூடாது இல்லை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் 5வது தீர்ப்பு. 6வது தீர்ப்பு என்னன்னா, மேலே சொன்ன 5 தீர்ப்புக்கு இஸ்ரேல் எப்படி ரியாக்ட் பண்ணுது, அவங்களுடைய நடவடிக்கை என்னென்ன நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக ரிப்போர்ட் பண்ணணும் அடுத்த ஹியரிங்கில். அப்படி ரிப்போர்ட் பண்ண டாக்குமெண்ட்டை எங்களுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் 6வது தீர்ப்பு. ஸோ இந்த 6 தீர்ப்பு தான் இப்போ முதற்கட்டமாக தரப்பட்டு இருக்கு. ஆனால் அவங்க ஜெனோசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக ஐசிஜே இன்னும் தீர்ப்பு கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவங்க சொல்கிறதுல இருந்து பார்த்தா கண்டிப்பாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் சொல்லியிருக்கிறாங்க. பட் அஃபிஷியலாக ஒன்றும் சொல்லலை. சரி, இந்த ஐசிஜே தீர்ப்புக்கு இஸ்ரேல் சார்பாக எப்படி ரியாக்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? பெஞ்சமின் நெத்தன்யாஹூ பேசாமல் இருப்பாரா? கண்டிப்பாக பேசியிருக்கிறாரு. கண்டிப்பாக நாம இப்போ பார்க்க போகிறோம். பெஞ்சமின் நெத்தன்யாஹூ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இஸ்ரேல் இன்டர்நேஷனல் லாக்கு உட்பட்டு தன்னோட நாட்டையும் தன்னோட நாட்டு மக்களையும் தீவிரவாதிகள் இருந்து காப்பாற்ற இந்த ஒரு ஆப்ரேஷனை எடுத்திருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் அடியாக போடுறாரு. 2வது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இஸ்ரேலுக்கு எதிராக போடப்பட்ட இனப்படுகொலை அதோடைய வீரியத்தன்மை ரொம்ப பொய்யா இருக்கு, அதை பார்த்தாவே எங்களுக்கு கோபம் வர மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு ஒரு ஃபுல்லி ஃபேக் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. அண்ட் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல கொடுக்கப்பட்ட தீர்ப்பை எந்த ஒரு டீசென்ட் பீப்புளும் ஏற்க மாட்டாங்க, அதாவது எந்த ஒரு நல்லவங்களும் ஏற்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ யாரெல்லாம் இந்த தீர்ப்பு ஏற்கிறாங்களோ அவங்களாம் நல்ல நாடு இல்லப்பா, பார்த்துக்கோங்க, யாரும் ஏற்காதீங்க, அப்பதான் நீங்களாம் நல்ல நாடு, ஓகேங்களா? இஸ்ரேல் மீது நடத்திய இனப்படுகொலைக்கு கண்டிப்பாக ஹமாஸுக்கு பதிலடி நாங்கள் தருவோம், ஆனால் அது ஹமாஸுக்கு எதிரான ஒரு போரா இருக்குமே தவிர பாலஸ்தீனிய மக்களுக்கு எதிரானதா இருக்காது அப்படின்னு இங்கே மீண்டும் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அப்படிலாம் நடத்த மாட்டாரு, சொல்றாரு, அவ்வளோதான். அண்ட் ஃபைனலாக ஆஸ் எ இஸ்ரேலியன் பிரைம் மினிஸ்டராக நான் உறுதி அளிக்கிறேன், ஹமாஸுக்கு எதிராக நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுவோம், எங்களின் வேட்டை ஹமாஸுக்கு எதிராக கண்டிப்பாக தொடரும், அவங்களை அழிக்கிற வரைக்கும் அது தொடரும் அப்படின்னு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ சத்தியம் பண்ணி சொல்லிட்டாரு. கோர்ட் என்ன சொன்னாலும் நான் பண்ணுறது தான் பண்ணுவேன் அப்படின்னு மீண்டும் இங்கே ஸ்டேட்மெண்ட்டை உறுதி பண்ணுறாரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதே நேரத்தில் பாலஸ்தீன மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் நாங்கள் தடுக்க மாட்டோம், அதை தொடர்ந்து வழங்குவதை நாங்கள் உறுதி பண்ணுவோம் அப்படின்னு புதுசாக ஒன்று சொல்லியிருக்கிறாரு. இது உருட்டா என்னன்னு நமக்கு தெரியல, இதை நம்ம பொறுமையாக இருந்து தான் பார்க்கணும். ஸோ பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இப்படி தான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸின் வெர்டிக்ட்டுக்கு, அதாவது தீர்ப்புக்கு ரிஃப்ளெக்ஷன் இதுதான். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு பக்கம் கத்தார், ஈஜிப்ட் போன்ற நாடுகள் யூரோப் யூனியனில் வச்சு அடுத்த சீஸ்ஃபயர் அண்ட் அடுத்த பிரிசனர் ஸ்வாப்புக்கான பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இது மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இதோடைய ரிஃப்ளெக்டிவாக கண்டிப்பாக அடுத்த சீஸ்ஃபயர் இருக்குமா என்ன, பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிறாரா, கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்குறாரா அப்படின்னு என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ அதுவரை தொடர்ந்து ஆயுதம் அறிவோமில் இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பார்ப்பா இது மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. இந்தியா ஆகிய நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பல பேருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்றது ஒவ்வொரு இந்தியரின் கடமையும் கூட. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். ஆயுதம் அறிவோமில். அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மக்களே. நன்றி, வணக்கம்.